பிக்காளி பையனா என்னன்னு கேட்டாங்க எங்க அண்ணன்ட்ட. அவர் பிக்காளி பையன் சொல்லிட்டாருங்க. எங்க ஊர்ல சாதாரணமா சொல்லுவோம். யார சொல்லுவோம்? நில அபகரிப்பு பண்றவன் பிக்காளி பைய, ஆத்து மண்ணில் கொள்ளடிக்கிறவன் பிக்காளி பைய, கனிமூலத்தை கொள்ளடிக்கிறவன் பிக்காளி பைய, அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டர்ல எஃப்ஐஆர் லீக் பண்ண அயோக்கிய பைய பிக்காளி பைய. தமிழ்நாட்டில் நான் ஆட்சிக்கு வந்தா பாலாறு தேனாடு ஓடும், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வு ரகசியம் எங்க கிட்ட தான் இருக்கு, நீட் தேர்வு நீக்கிறேன்னு சொல்லிட்டு இப்ப மத்திய அரசு கிட்ட தான் நீட் தேர்வை நீக்கக்கூடிய அதிகாரம் இருக்குன்னு சொல்ற செயலுக்கு பெயரு பிக்காளித்தனம். சொல்றவன் பிக்காளி பைய. கச்சத்தீவை தூக்கி கொடுக்கும்போது கம்பக்கூட்ட கையை வச்சு படுத்துக்கிட்டு கச்சத்தீவை மீட்போம், கச்சத்தீவை மீட்போம், கச்சத்தீவை மீட்க பாடுபடுவோம், கச்சத்தீவை மீட்க முயற்சி செய்வோம், கச்சத்தீவை மீட்க will try அப்படின்னு சொல்ற அந்த செயலுக்கு பேரு பிக்காளித்தனம். செஞ்சவன் பிக்காளி பைய. முல்லை பெரியாறு பிரச்சனை இல்ல, காவிரி ஆற்று பிரச்சனை இல்ல, வைகை ஆற்று பிரச்சனை இல்ல, அமைதியா இருந்து துரோகம் செய்த செயலுக்கு பேரு பிக்காளித்தனம். செஞ்சவன் பிக்காளி பைய. தெரியாம மீத்தனுக்கு கையெழுத்து போட்டு கொடுத்து இந்த பக்கம் காசை வாங்கிட்டு ஹைட்ரோ கார்பனையும் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு கூடங்குளம் அணுகுல ஸ்டெர்லைட் ஆலை எண்ணூர் தொழிற்சாலை என்று நாசக்கார திட்டங்களுக்கு கையெழுத்து போட்ட செயலுக்கு பெயரு பிக்காளித்தனம். செஞ்சவன் பிக்காளி பைய. 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த தமிழை 5000 ஆண்டிற்கு முன்பே உலகத்தின் இன்னொரு இரும்பு நாகரிகம் தொடங்குற காலத்துக்கு முன்பே இரும்பை உருக்கிற தொழிற்சாலையை வைத்திருந்த தமிழர்களை எவன் திராவிடன்னு சொல்றானோ அவன் தாண்டா பிக்காளி பைய.